இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். 2027 முதல் அமலுக்கு வரும் புதிய யூடியூப் விதிகள். 4000 மணி நேரத்திலிருந்து 8000 மணி நேரமாக உயர்வு. டிஜிட்டல் கிரியேட்டர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் வகையில் வரும் 2027ஆம் ஆண்டு முதல் யூடியூப் தளத்தில் மானிட்டைசேஷன் பெறுவதற்கான நிபந்தனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை தேவையாக இருந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் என்பது 8000 மணி நேரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரூபாய் 1.2 லட்சம் கோடி முதலீடுகளுடன் மாபெரும் வெற்றி. தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த முதல்வர் விஜய். சென்னையில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மாநில முதலீட்டாளர்கள் மாநாடு மிக சிறப்பான முறையில் வெற்றிகரமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் மூலம் தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவாக சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. முழுமையான விவரப்பட்டியல் என் மேஜைக்கு வர வேண்டும். மொத்தமாக களை எடுக்கப் போகிறேன். காவல்துறை அதிகாரிகள் மீது முதல்வர் விஜய் எச்சரிக்கை. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் காவல்துறையின் செயல்பாடு குறித்து கடுமையான எச்சரிக்கையுடன் உத்தரவுகளை பிறப்பித்துள்ள முதல்வர் விஜய், முறைகேடுகளில் ஈடுபடும் அல்லது சரியாக பணியை செய்யாத காவல்துறை அதிகாரிகள் குறித்த முழுமையான பட்டியலை தனது மேஜைக்கு உடனடியாக அனுப்பும்படி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அரசியலில் திடீர் ஆர்வம். தாவேக கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு. சினிமா மற்றும் வணிகத்துறையை தாண்டி ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு ஒன்று வழங்கப்படலாம் என்ற தகவல் கட்சி வட்டாரத்தை தாண்டி தலைவர் விஜயின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளில் 5000 காலி பணியிடங்களுக்கு வெறும் 821 மட்டுமே நிரப்புவதா? அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளில் பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்களில் சொற்ப எண்ணிக்கையிலான இடங்களை மட்டுமே நிரப்புவது பல்லாயிரக்கணக்கான தேர்வர்களின் எதிர்காலத்தை பாழடிக்கும் செயலாகும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்திற்கு இவர்தான் சரியான தேர்வாக இருக்க முடியும். டெல்லியிலிருந்து மாஸ்டர் மைண்ட் சோமானி IPS அதிகாரியை களமிறக்கும் முதல்வர் விஜய். முக்கியமான மற்றும் சிக்கலான நிர்வாக பணிகளை துரிதப்படுத்தும் வகையிலும் மாநிலத்தில் சட்டம் மற்றும் புலனாய்வு துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடனும் மத்திய களத்தில் அனுபவம் வாய்ந்த சோமானி IPS அதிகாரியை தமிழகத்திற்கு கொண்டு வந்து முக்கிய பொறுப்புகளில் அமர்த்த முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளார். மதுரை வெப்ப அபாயம் குறித்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வு. வைகை ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிரடி. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் மதுரையில் அதிகரித்து வரும் கடும் வெப்ப அபாயம் குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனை குறிப்பிட்டுள்ள உயர்நீதிமன்றம் வைகை நதி ஆக்கிரமிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக தீவிரமான மற்றும் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. திருமணம் ஆகாத இளைஞர்கள் மது அருந்தினால் ரூபாய் 5000 அபராதம். நாகை அருகே வெளியாகி வைரலாகும் கிராமத்து கட்டுப்பாடு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள விழுந்தமாவடி கிராமத்தில் இளைய சமுதாயம் மது பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்கும் பொருட்டு மாநாட்டு பஞ்சாயத்து மூலம் கடுமையான ஊர் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திருமணம் ஆகாத இளைஞர்கள் மது அருந்தினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவிப்பு தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரை இணைக்கும் திட்டம். சென்னைக்கு வரவிருக்கும் பிரமாண்ட வாட்டர் மெட்ரோ. இந்த சேவைக்கு டெண்டர் கோரிய மெட்ரோ நிறுவனம் சென்னை கடற்கரை போக்குவரத்தை சீரமைக்கும் வகையிலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நோக்கத்துடனும் எண்ணூர் தொடங்கி மகாபலிபுரம் வரை இயக்கப்படவுள்ள புதிய வாட்டர் மெட்ரோ திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வமான டெண்டர் கோரும் அறிவிப்பை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. தட்கல் ஆன்லைன் ரயில் டிக்கெட் புக்கிங் சில நொடிகளில் காலியாவது ஏன்? பின்னணியில் இயங்கும் பெரிய ரகசிய நெட்வொர்க்.
பொதுமக்களுக்கு இணையதளம் மூலம் தட்கல் முறையில் ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யும்போது சில வினாடிகளுக்கு முன்னாகவே அனைத்து இருக்கைகளும் எப்படி முற்றிலுமாக விற்று திறந்து விடுகின்றன என்பது குறித்து தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், இதன் பின்னணியில் அதிநவீன டாட்மேன் பொருட்களை பயன்படுத்தும் பெரிய நெட்வொர்க் இயங்கி வருவதாகவும் அம்பலமாகியுள்ளது. FCRA மசோதாவை திரும்ப பெறுக மத்திய அரசின் புதிய முடிவினை முழுமையாக வரவேற்ற திமுக MP வில்சன். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள FCRA தொடர்பான புதிய மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மத்திய அரசின் இந்த புதிய முடிவு குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தனது வரவேற்பையும் ஆதரவு கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடக்கம். வரும் 20ஆம் தேதிக்குள் இறுதி இட ஒதுக்கீடு அறிவிப்பு. நடப்பு கல்வி ஆண்டுக்கான MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான முதற்கட்ட ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கப்பட்டுள்ளது. இதில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கான இறுதி இருக்கை ஒதுக்கீடு வரும் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. CV சண்முகம் இல்லத்தில் நீடித்த 5 மணி நேர ஆலோசனை. அதிமுக அதிருப்தி நிர்வாகிகள் திடீர் சந்திப்பு. அதிமுகவின் தற்போதைய அரசியல் சூழல்கள் மற்றும் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து விவாதிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்களின் இல்லத்தில் அதிமுகவின் முக்கிய அதிருப்தி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுகவில் தொடரும் அடுத்தடுத்த விக்கெட் சரிவு. கட்சியிலிருந்து விலகுவதாக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்சரா அறிவிப்பு. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் ஏற்பட்டுள்ள தொடர் உட்கட்சி குழப்பங்கள் மற்றும் அதிருப்திகள் காரணமாக கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த அப்சரா அவர்கள் தனது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். உலக யானைகள் தினத்தன்று நேர்ந்த பேரிடர். கோவை அருகே ரயிலில் அடிபட்டு தாய் மற்றும் குட்டி யானை பரிதாப உயிரிழப்பு. உலக யானைகள் பாதுகாப்பு தினத்தன்று கோயம்புத்தூர் மதுக்கரை மற்றும் வளையாறு இடையிலான இரட்டை ரயில் பாதையில் தண்டவாளத்தை கடக்கும்போது எதிர்பாராத விதமாக விரைவு ரயில் மோதியதில் தாய் யானையும் அதன் குட்டியும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் வன ஆர்வலர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடுக்கடலில் மீண்டும் அத்துமீறும் இலங்கை கடற்படை. ராமேஸ்வரத்தை சேர்ந்த 9 மீனவர்கள் அதிரடி கைது. பாரம்பரியமான மீன்பிடி பகுதிகளில் வழக்கம் போல் கடலுக்கு சென்ற ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 9 பேரை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அத்துமீறி தாக்கி கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ள சம்பவம் மீனவ குடும்பங்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலம் மற்றும் சொத்துக்களை வாங்குபவர்களுக்கு சூப்பர் குட் நியூஸ். தமிழக அரசின் ஸ்டார் 3.0 நவீன ஆன்லைன் சேவை தொடக்கம். பத்திரப்பதிவு துறையை மேலும் எளிமைப்படுத்தும் வகையிலும் பொதுமக்கள் எவ்வித சிரமமின்றி தங்களது சொத்து பரிமாற்றங்களை செய்யும் நோக்கத்துடனும் தமிழக அரசு ஸ்டார் 3.0 என்ற அதிநவீன ஆன்லைன் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி பாதுகாப்பு தீவிரம். ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிப்பு. வரவிருக்கும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாட்டின் முக்கிய பாதுகாப்பு பகுதியான ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மீது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு துப்பாக்கி ஏந்திய சிறப்பு படையினர் தீவிரமான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவல்துறையில் யாரும் லஞ்சம் கேட்டால் ஒருபோதும் கொடுக்காதீர்கள். பார் உரிமையாளர்களுக்கு காவல் ஆணையர் கண்டிப்பான உத்தரவு. மாநகர பகுதியில் உள்ள அனைத்து மதுபான கூடங்கள் மற்றும் பார் உரிமையாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய காவல் ஆணையர், காவல்துறையை சேர்ந்த யாரும் சோதனையின் பேரிலும்
முறையான அனுமதிகளின் பெயரிலும் லஞ்சம் கேட்டால் எக்காரணம் கொண்டும் வழங்க வேண்டாம், நேரடியாக என்னிடம் புகார் அளியுங்கள் என கடுமையான மற்றும் தெளிவான உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று நாட்டின் 80வது சுதந்திர தின பெருவிழா. தேசிய கொடியேற்றி சாதனை படைக்கும் முதல்வர் ஜோசப் விஜய். சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களின் வரவிருக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று நாட்டின் 80வது சுதந்திர தின பெருவிழாவை முன்னிட்டு தலைமைச் செயலக கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வரலாற்று சிறப்புமிக்க அணிவகுப்பு மரியாதையை ஏற்க உள்ளார். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80 அடியை எட்டியது. டெல்டா விவசாயிகளிடையே நிம்மதியும் மகிழ்ச்சியும். மொத்தம் 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ச்சியான நீர்வரத்து காரணமாக 3 மாதங்களுக்கு பிறகு தற்போது 80 அடியை கடந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 42.26 டிஎம்சியாக உள்ள நிலையில் விவசாய பணிகளுக்கான நம்பிக்கை இது அதிகரித்துள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்ற சர்வதேச டெக்வோண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி. கோவையை சேர்ந்த இளம் வீராங்கனைகள் பதக்கங்களை வென்று சாதனை. தென்கொரியாவில் கோலாகலமாக நடைபெற்ற சர்வதேச டெக்வோண்டோ சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கோயம்புத்தூரை சேர்ந்த திறமைமிக்க இளம் வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கு பெற்று முறையே 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். தாவேக அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து வரும் 16ஆம் தேதி திமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசின் தொழில் மற்றும் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டிக்கும் வகையில் வரும் 16ஆம் தேதி சிவகாசி பேருந்து நிலையம் எதிரில் விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது விவகாரம். டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் ஸ்ரீநாத் பேட்டி. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் தில்லியில் உள்ள வெளியுறவுத்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஸ்ரீநாத் செய்தியாளர்களிடம் உறுதிபட தெரிவித்துள்ளார். 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான பள்ளி சீருடைகளில் அதிரடி மாற்றம். கள ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனை வழங்கிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி. தொடக்கப்பள்ளி மாணவிகளின் வசதியையும் பாதுகாப்பு சூழலையும் கருத்தில் கொண்டு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கான அரசு பள்ளி சீருடைகளில் நவீன மாற்றங்களை செய்வது குறித்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் நேரடி ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். மாநிலத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள். அமைச்சர் சம்பத் திட்டவட்டம். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாழாக்கும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்திட காவல்துறையின் மூலமாக தீவிரமான சோதனைகளும் ஒடுக்குமுறை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் சம்பத் தெரிவித்துள்ளார். நம்மால் எதை முடியாது என்று கூறுகிறார்களோ அதைத்தான் சாதித்து காட்ட வேண்டும். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆன்லைன் கலந்தாய்வு தொடக்கம். மருத்துவ படிப்புக்கான ஆன்லைன் கலந்தாய்வு கோலாகலமாக தொடங்கியுள்ள நிலையில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான நேரடி ஆவண சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு ஓமத்தூரார் அரசு மருத்துவமனையில் மிகுந்த பாதுகாப்புடனும் முறையான ஏற்பாடுகளுடனும் நடைபெற்று வருகிறது. முழு பயிர்க்கடன் தள்ளுபடி. முழு பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். இபிஎஸ் அறிவிப்பை ஏற்க மறுக்கும் வேலுமணி தரப்பு. விவசாயிகளின் முழுமையான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்த நிலையில் கூட்டு கட்டுப்பாட்டில் எழுந்துள்ள உட்கட்சி கருத்து வேறுபாடுகள் காரணமாக வேலுமணி தரப்பினர் இந்த அறிவிப்பை ஏற்க மறுத்து திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சுதந்திர தின சிறப்பு பேருந்துகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் சென்னை மற்றும் பிற நகரங்களிலிருந்து பல்வேறு முக்கிய ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திரும்புவதற்கு வசதியாக 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சட்டப்பேரவை ஒத்திவைப்பு. சட்டப்பேரவை ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும்
தொகுதி மறுவரையறை தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு. குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கான தேர்வுகள் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும். மொத்தம் 821 காலி பணியிடங்களுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பொறியியல் கலந்தாய்வு பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்காத மாணவர்கள் ஆகஸ்ட் 17 முதல் 31 வரை விண்ணப்பிக்கலாம். உள்ளூர் விடுமுறை. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குடற்புழு நீக்க முகாம். வரும் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம்கள் நடைபெற உள்ளன. ஆன்லைன் பத்திரப்பதிவு. புதிய திட்டங்களில் வீடு மனை வாங்குவதற்கான பத்திரப்பதிவை ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆன்லைனில் மட்டுமே பதிவு செய்ய முடியும். முதலமைச்சர் கோப்பை. விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். சட்டப்பேரவை விதிகள் மாற்றம். வரும் திங்கள் முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுவதற்கு 10 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும். சொத்து வரி விளக்கம். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை. குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்ட இடங்களில் திருத்தம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளதாக ஆணையர் விளக்கமளித்துள்ளார். உள்ளூர் விடுமுறை. தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் புனித பரலோக மாதா பேராலய விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை. அறங்காவலர் விண்ணப்பம். 220 திருக்கோயில்களில் அறங்காவலர் நியமனத்திற்கான விண்ணப்ப அவகாசம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு கைவிரல் ரேகை. தமிழகத்தில் இன்னும் சுமார் 14.31 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யவில்லை. எனவே அவர்கள் விரைவில் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம். தமிழகம் முழுவதும் 56 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்த மின் வாரியம் புதிய டெண்டர் கோர திட்டமிட்டுள்ளது. வானிலை அறிக்கை. நீலகிரி, தேனி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. விவிஐபி உபசரிப்பு நிதி. முக்கிய பிரமுகர்கள் வருகைக்காக அரசு முறை வரவேற்பு மற்றும் உபசரிப்புக்காக கூடுதலாக ரூபாய் 6.85 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாடு. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கான பிரமாண்ட முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நேற்று நடைபெற்றது. SBI வேலைவாய்ப்பு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 9266 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பான் மசாலா விதிகள். பான் மசாலா பேக்கிங்கில் பிளாஸ்டிக் லேமினேட் கவர்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. LPG EKYC கட்டாயம். மானிய விலையில் சிலிண்டர் கிடைக்க ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள் கட்டாயம் EKYC செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.